ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மாங்காய் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். மாங்காய் தோலோடு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை துருவி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்தா ஜாம் மாதிரி இருக்கும், அதனால நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 50 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை மண் தூசி இருக்கிறதுனால ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். முக்கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதோ 1/4 டீஸ்பூன் உளுந்து, பச்சை மிளகா 1, வரமிளகா 1 2 பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாங்காய் வெந்திருக்கு. இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆறிடுச்சுன்னா ரொம்ப திக்காயிடும், அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.